everyone, welcome to நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் vlog வீடியோ தான் பார்க்க போறோங்க. பிசினஸ்க்காக நம்ம போட்டுக்கிட்டு இருந்த செட் வந்து என்னாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட அப்டேட்டும் இன்னைக்கு வந்து பாத்திரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பிளான் பண்ணது என்னன்னா வீட்டுக்கும் பக்கத்துல இந்த பெருசா ஒரு காரக்களம் வந்து இருக்குது இல்லைங்களா, அதுல மட்டும் செட் வந்து போட்டுறலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து பிளான் பண்ணனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது வீட்டோட காம்பவுண்ட் சேவருக்கு ஈக்குவலா இந்த செட்டோட காம்பவுண்ட் செவரு வரணும், அப்படி வச்சா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆல்ட்ரஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அதையும் சேர்ந்து பண்ணிடலாம் கரெக்டாக. அதான் அந்த வீட்டோட காம்பவுண்ட் செவரு பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஈக்குவலாக பண்ணும் பொழுது செட்டு வந்து உள்ளே எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த உள்கூடு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிக்கூடு வெளியில் ஒரு பெருசாக அட்டை வந்து நீட்டி விட்டுட்டோம்னா அதுலேயும் வந்து வெளியில் உட்காந்து பேக்கிங் வேலையும் வந்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். டெம்பால்லாம் வந்து இப்போ கொரியர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அந்த டெம்பால்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஐடியா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அதுக்கேற்ற மாதிரியே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளானை வந்து அப்படியே லைட்டாக மாற்றி வேலைகள் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. அந்த இரும்பு அதுக்கான மெட்டீரியல் அந்த செட்டு போடுறதுக்கான மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு அதெல்லாம் அட்டேச் பண்ணி வைக்கிற அந்த வேலைகளும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காட்டில் வந்து கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குழிக்கு வந்து மண் வந்து கொண்டு வந்து கொட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கடந்த அந்த வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய அந்த பாறை அது இது எல்லாத்தையும் எடுத்து இந்த குழிக்குள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து எப்படியும் ஒரு 3 லோடு தேவைப்படும்னு சொன்னாங்க. எப்படின்னா லாரியிலேயே ஒரு 3 லோடு கொண்டு வந்து போடணும். 3 லோடு கிட்ட மண் வந்து போட்டால் தான் அந்த குழி வந்து இந்த காரக்கான அளவுக்கு வந்து ஈக்குவலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குழியாக இருக்குது, இது வந்து நம்ம சரிசமமாக போட முடியாது இல்லைங்களா, அதனால் மண் வந்து லோடு கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி நல்லா விடணும். சொதும்ப தண்ணி விட்டு அந்த வசியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லையெல்லாம், கடப்பாறையை வச்சு நம்பி வசியம் வந்து போடுவாங்க. அந்த வசியமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே செய்கிறது ஓகே, பட் இந்த மாதிரி குழியாக இருக்கிற இடத்துல கட்டடம் கட்டி பேஸ்மெண்ட்டம் போட்டு மண்ணுக்குள்ளே பேஸ்மெண்ட்டம் போட்டு மேலே பேஸ்மெண்ட்டம் போட்டு அதுக்கு மேலே மண் கொட்டி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் செய்யும் பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணிங் பொழுதே ஆஃபீஸ் வந்து இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஆவணியில் முடிக்க முடியுமா அப்படிங்கிறதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்படியே மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகளும் டெய்லி ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இந்த வேலைகளும் வந்து செஞ்சுட்டே இருக்கோம். மண் வந்து ஒரு 2 லோடு கொண்டு வந்து போட்டுட்டோம். லாரியில் 2 லாரி வந்து கொண்டு வந்து போட்டோம். அந்த அளவுக்கு போடும் பொழுது அந்த இடத்துல அப்படியே குழியாக இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ வந்து இந்த அளவுக்கு சரிசமமாக வந்துக்குச்சு. இன்னும் சரிசமமாக வரல, இன்னொரு 10% வந்து ஜல்லியெல்லாம் போட்டு தட்டி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து வந்துருச்சு. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வேலை வந்து செஞ்சிட்ருந்தோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தி மட்டும் செஞ்சிட்ருந்தேன். என்னால் செய்ய முடியலைங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அவரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து பேக்கிங் வேலை வந்து செஞ்சார். அப்புறம் பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு பேக்கிங் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாருமே லாஸ்ட் இயராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபாலோவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வீடு எல்லாமே கஜன்னு இருக்கும். பேக்கிங் வேலையை ஞாயிற்றுக்கெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வைக்கும் பொழுதே போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம்தான் பேக்கிங் வேலை வந்து செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து போட்டுக்கலாம், நம்மளால் வந்து செய்ய முடியலை அப்படிங்கன்னு யோசிச்சு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் போட்டோம். இதே மாதம் தான் வந்து ஆள் வந்து போட்டோம். இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து வந்துருச்சு, 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து போட்டிருந்து அந்த செட்டில் ஆள்கள் வந்து ஒரு 10 பேர் வந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்காகட்டும் பொருள் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு எதுக்குமே அந்த செட் வந்து பத்த மாட்டேங்குது. இப்போ இன்னொரு செட் வந்து போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும் பொழுது இன்னொரு செட் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை நினைக்கும் பொழுது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா பரவாயில்ல அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு பொருளுடைய தரம் வந்து சரியாக இருக்கணும், அப்படி தானேங்க. பொருளோட தரம் வந்து சரியாக இருந்தால் தான் மறுபடியும் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து மறுபடியும் கொடுத்துட்டே இருப்பாங்க, பொருட்கள் வந்து வாங்குவாங்க. தரம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து வாங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்காட்டி தான் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிவ்யூஸ் வந்து சொல்கிறாங்க.
இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும் பொழுது இன்னொரு செட் வந்து போடுறோம். ஸோ இன்னும் நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கும் தேவைப்படுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிலைமை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிட்ட மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்கும் தோணலாம். ஆனால் இந்த நிலைமைக்கு நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நஞ்சம் கஷ்டமெல்லாம் பட்டது கிடையாது. ரொம்பவே நிறைய நாட்கள் தூங்காமல் கண்ணு முழிச்சு ஆர்டர் எடுத்து பேக் பண்ணி அனுப்பி, அப்புறம் நாங்களே ஆர்டர் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டோம், ரிப்ளை பண்ணலைங்கிற நிறையா இது வந்து அதுக்கப்புறம் சரி வெப்சைட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வெப்சைட் இப்போ தான் புதுசாக லாஸ்ட் வீக் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி தான் இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த செட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம். இந்த வாரம் நமக்கு அகாரோலேருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகாரோ ராயல் எலக்ட்ரிக் மல்டி குக்கிங் பாட்டு தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெருசாக கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பிடிக்குங்க. 1200 வாட் ஸ்டீமர். ஃப்ரையும் இதில் வந்து பண்ணிக்கலாம், நம்ம வந்து குக்கிங்கும் இதில் வந்து பண்ணிக்கலாம். அலுமினியம் பாட் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு மெசரிங் கப் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கிளறி விடுறதுக்கு ஒரு சின்ன கரண்டி மாதிரியும் ஒரு மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் அடுப்பு இல்லை, பேச்சுலராக இருக்கீங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த குக்வேர் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கரண்ட்டில் வந்து நம்ம போட்டு குக்கிங் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ, மீடியம், ஹை அப்படின்னு கேஸ் அடுப்பில் நம்ம எது போல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதே போல் இதுலேயும் வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரைஸும் குக் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதிகமாக வேணுமா, லோவில் வேணுமா, எந்த மாதிரி நமக்கு வேணுமோ டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி தான் வந்து செஞ்சு பார்க்க போகிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதையுமே குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து தாளிப்போம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு தாளிக்கலாம் அப்படின்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். முட்டை பிரியாணி தான் நான் வந்து செய்ய போகிறேன். நார்மல் நம்ம குக்கரில் வந்து எப்படி செஞ்சால் ஹீட் ஆகி வருமோ அதை விட ஓரளவுக்கு ஸ்பீடாகவே வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகி வந்துடுது. ரொம்ப நேரம் எடுக்கிறதெல்லாம் இல்லை. வெளியூரில் இருக்கிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பு, சிலிண்ட்ரு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அதுக்கு பாத்திரம், குக்கர் தனியாக, வடச்சட்டி தனியாக, குழம்பு வைக்கிறதுக்குன்னு எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த ஒரு பாட் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம், ரைஸும் வச்சுக்கலாம், பிரியாணியும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லா டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நார்மல் குக்கரில் செஞ்சோம்னா எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை விட ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் குக்கரில் வந்து செய்யும் பொழுது மூடி வச்சுட்டோம்னா ஒன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் பத்தலைனாலும் பார்த்துக்கலாம். சாதம் வந்து பாருங்கள் அப்படியே நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. அடியிலெல்லாம் இன்னும் தண்ணியாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம்னாவே சூப்பராக குக் ஆகி வந்துடும். நான் இந்த டைமிங்களோட உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பெல்லாமே போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் தம் போட்ட மாதிரி விட்டதுமே நல்ல உதிரியாக முட்டை பிரியாணி வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அகாராவோட ராயல் எலக்ட்ரிக் மல்டி குக்கிங் பாட் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் இருந்தால் வாங்கினேன். அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தரேன். உங்களுக்கும் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மோட்டர் வந்து போட்டு தண்ணி வந்து விட்டுக்கிட்டு இருந்தார் ஹஸ்பண்டு. அப்புறம் தண்ணி சுத்தமாக வரவே இல்லை. என்ன கௌரி தண்ணி வர மாட்டேங்குது, மோட்டர் வீடுன்னு சொன்னாங்க. நானும் போய் மோட்டரை விட்டு பார்க்குறேன், தண்ணி வரவே மாட்டேங்குது. வீட்டுக்கு இருக்கிற நிலப்பண்ணிக்கும் சேர்ந்து வரல, மேலே டேங்க்கில் இருக்கிற தண்ணி தான் காலியாகுதோ தவிர தண்ணி வந்து வரவே இல்லை. என்ன தண்ணி வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நாங்கள் போய் கிணத்த போய் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் பார்க்குறோம். கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி வந்து இல்லை. தண்ணி வந்து அப்படியே இல்லாமல் வறண்டே போச்சு கிணறு. அச்சோ, எங்களுக்கெல்லாம் பார்த்ததையும் செம்ம ட்விஸ்ட் ஆகிடுச்சு.
ஹஸ்பண்ட்ட நான் வந்து சொன்னேன், "ஏங்க கிணத்துல சுத்தமா தண்ணி இல்ல" அப்படின்னு சொன்னேன். "என்னடி சொல்ற? அந்த கிணறு ரொம்ப வருஷமா வத்தவே இல்ல. வத்தையாது தண்ணி வந்து இல்லாத போகாது" அப்படின்னு சொன்னாரு. "அட பாவி மனுஷா வந்து பாருங்க" அப்படின்னு சொன்னேன். வந்து பார்த்தா எங்களுக்கெல்லாம் செம்ம சாக்கு. தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம என்னங்க பண்ண முடியும்? கிணத்து தண்ணிய தான் மோட்ரு போட்டு எடுத்து வீட்ல நிலப்பண்ணைக்கு விடுறோம். அதுதான் மேல வருது. குடிக்கிறதுக்கு கூட அந்த தண்ணிய தான் நாங்க வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு வர்றாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து வேணும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ, இத்தனை இருக்குது. இத்தனைக்கும் தண்ணி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கெல்லாம் அடேங்கப்பா! இப்ப என்னங்க பண்ண போறோம் நாம? அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. நெறைய இடத்துல தண்ணி. வயநாட்லயெல்லாம் வெள்ளம் வந்து அப்படியே காவிரி ஆத்துலயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கரை புரண்டு ஓடுது. ஆனா, எங்க ஊர்ல தண்ணி இல்ல. எங்க கிணத்துல தண்ணி இல்ல. அதுதான் உண்மை. இப்ப காவிரி ஆத்துல தண்ணி போகும் பொழுது, அதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஏரியாலயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நல்லா செழிப்பா இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவானி சாகர் அணைக்கட்டுலருந்து தண்ணி வந்து எடுத்து விட்டாங்கன்னா, எங்க ஏரியாவெல்லாம் நல்லா செழிப்பா மாறிக்கும். மேட்டூர் அணையெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் பவானிசாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு தான் தண்ணி வந்து எடுத்து விடுவாங்க. 15ஆம் தேதி எடுத்து விட்டாங்கன்னா ஒரு 6, 7 நாள் 5 நாளுக்குள்ளே எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் வந்து தண்ணி வந்துடும். வாய்க்காலில் நைட்டு தண்ணி வந்துச்சுனாவே போதும். காலையில் போய் பார்க்கும்பொழுது நம்ம கிணறு தண்ணி வந்து ஊறிடும். ஏன்னா வாய்க்காலுக்கும் பக்கத்துலேயே தான் கிணறு. ஆகஸ்ட் 15 வரைக்கும் தண்ணி வந்து கிடையாது. மழையே பேஞ்சாலும் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து ஊறாது. தண்ணி இல்லை. எனக்கெல்லாம் அப்படியே கண்ணை கட்டிருச்சு. அந்த வேலை செய்கிறது ஷெட்டு வேலை கூட ஓகே நிறுத்தி வச்சிடலாம். தண்ணி வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக தேவை. என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான்வெஜ் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கோம். ஆடி 18க்கு முந்தின நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அப்படிங்கிறதையே பார்த்தோம். நாங்களுமே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உட்காந்தவங்க தான். கிணத்துலேருந்து நிலப்பண்ணைக்கு விட்டிருந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 லிட்டர்கிட்ட கீழே தண்ணி வந்து நிலப்பண்ணையில் வந்து இருக்குது. அதுக்கு மேலே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 லிட்டர் இருக்குது. மொத்தம் 3000 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. ஒரு 2 நாள் யூஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 லிட்டர் தண்ணிக்கிட்ட காலி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இனி தண்ணி இருந்தால் தான் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி காசுக்கு வந்து சொல்லிட்டோம்னா தண்ணி வந்து கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க. அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து தண்ணி லாரிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க தண்ணி லாரியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்துருச்சு. நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் தண்ணி வந்து காசுக்கு வாங்கி யூஸ் பண்ணதே கிடையாது. வெளியில் எங்கேயாவது போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக அந்த வாட்டர் பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காசுக்கு வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுவும் கிராமத்தில். டவுனாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை காசுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிராமத்தில் வந்து நம்ம வந்து வாங்கி இது பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு செம்ம ட்விஸ்ட்டாக இருந்தது. பயங்கர ஆச்சரியமாகவும் இருந்தது. என்னடா கிணறு வற்றி போச்சு தண்ணி இல்லையே. போராக இருந்திருந்தால் பிரச்சனை இருக்காது. தண்ணி வந்து எப்போவுமே இருக்கும். போர்லேயே எப்போவுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வற்றி போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. சரி ஒரு வழியாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரில் வந்து சொல்லிட்டோம். அந்த டிராக்டரும் வந்து வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 லிட்டரோ 8000 லிட்டரோ கெப்பாசிட்டி வந்து இருக்குன்னு சொன்னாங்க இந்த டிராக்டரில். இந்த ரேட் வந்து 1200 ரூபா. எப்படியும் வாங்கினோம்னா ஒரு 4-5 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலாம் வீட்டுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் செட்டு போடுறதுக்கும் தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை பார்த்ததையும் தான் மனசுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது. அப்பா தண்ணி வந்துருச்சு. இன்னொரு 1 வாரம் 10 நாள் தாக்கு பிடிச்சோம்னா தண்ணி வந்து ஆகஸ்ட் 15க்கு இதில் வந்து அணையில் வந்து விட்டாங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாக்கு பிடிக்கணும்.
தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவே இருந்தது. தண்ணி வந்து விட்டாச்சு. பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்கு. கீழ்பண்ணையில் நம்பினதும் நம்ம மேலே வந்து மோட்டார் விட்டு ஏற்றிக்கலாம். ஆட்டு தலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சரி அதையும் கருக்கி வச்சுட்டோம்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு மதியம் போல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து கருக்கிட்டு இருக்காங்க. மாமியாவும் மருமகனும். அம்மா வீட்டுக்கு வந்து இந்த டைம் ஆடி 18க்கு வந்து போகலை இல்லையா, அதனால் அம்மா வந்து எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லிட்டோம். அப்பா மதியம் போல தான் வருவாங்க. அம்மா காலையிலேயே வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் சமையல் வேலைகளும் செஞ்சுட்டு அப்படியே இந்த மாதிரி வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒத்தடுப்பு வாங்கினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரேட் என்னமோ 1500 அந்த சம்திங் தான் வந்துச்சு. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சமைக்கிறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட்டுக்கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக்காடு விடணும். அப்போனா தான் நல்லா வெந்து வரும். உள்ளுக்குள் இருக்கிற கேஸ் அடுப்பில் வந்து வைக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூவாட்டம் வெந்து வந்துருச்சு. இந்த அடுப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒத்தையடுப்பு வாங்கினதுக்கு நீ 2 அடுப்பாகவே வாங்கியிருக்கலாம், 2 அடுப்பாகவே நீ வாங்கியிருந்தீங்கன்னா உனக்கு வந்து 2 பாத்திரம் வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையடுப்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே அடுப்பாகவே வந்து வாங்கிட்டேன். நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சப்போஸ் வந்து இங்கே வந்து 2 அடுப்பாகவே வாங்கிக்கோங்க. 2 அடுப்பாகவே வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 இடத்துல ஒரே இடத்துல அட் அ டைமில் வச்சு சமையல் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு வந்து வச்சாச்சு. கோழியும் அதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சாச்சு. இப்போ தண்ணி குழம்பை ஒரு குண்டால வந்து இருத்து வச்சுட்டு அந்த கறியை மட்டும் மேலே இங்கே வடச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சு விட்டுருக்கோம். மிளவெல்லாம் ஊற்றி அந்த கறியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தாளித்து விட்டுட்டோம்னா நாட்டுக்கோழி ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி சும்மா எடுபிடி வேலை தான் வந்து செஞ்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சது வந்து ஹஸ்பண்டோட அத்தை தான் வந்து செஞ்சாங்க. செம்ம டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசம் மாதிரி இருந்தது. ஊற்றி ஊற்றி குடிக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நாங்கள் எல்லாமே ஊற்றி ஊற்றி குடித்தோம். நல்லா டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. வறுவலுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக செஞ்சுருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் எங்களுக்கு வந்து தெரியும். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வள்ளிகும்மி ஃபங்க்ஷன் வந்து இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து வள்ளிகும்மி குரூப்பில் இருந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. சரி ஃபங்க்ஷன் நாளாக இருக்குது, ஆடி 18 நாளாகவும் இருக்குது, போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசனையாகவே இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் பண்ணினதுக்கப்புறம் நானும் சன்சியும் வெளியில் வள்ளிகும்மி சம்மந்தமாக ஃபங்க்ஷனுக்கு வந்து போய் எங்கேயும் டான்ஸ் ஆடவே இல்லை. சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்குமே ஆசையாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு காலையில் ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லா வேலையும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் சன்சியும் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சமையலும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய குண்டா வழியோ குழம்பு வச்சோம் இல்லைங்களா, இந்த குழம்பு மத்தியானத்தோடையே காலி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டதை விட அப்படியே ஊற்றி ஊற்றி குடித்தோம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு, வறுவல், தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தோம். சிம்பிளாக வச்சுட்டோம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி மட்டும் கொஞ்சம் கிரேவி வந்து செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு குளிச்சுட்டு போகணும். நான்வெஜ் வந்து சாப்பிட்டோம் இல்லைங்களா, வள்ளிகும்மி ஆட போகும்பொழுது குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக குளிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். சத்தம் இந்த நேரம் கோயிலின் மொழியா, இந்த சத்தம் இந்த நேரம் கதிரின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் கதிரின் ஒலி.
நீயா சன்சிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது, பிராத்மிக் ஹிந்தி எக்ஸாம். அதனால் வந்து இன்றைக்கும் கம்பல்சரி டியூஷன் ஹிந்தி கிளாஸ் வந்து வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவளையும் கொண்டுட்டு போய் ஹிந்தி கிளாஸ் வந்து விட்டுட்டு வந்தாச்சு. பாதி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வீட்டு யூஸ்க்கு நிலப்பண்ணிக்கு வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலைகள் வந்து பெண்டிங் இருக்குது இல்லைங்களா, இதுக்கும் வந்து அந்த வசியம் போடுறதுக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சரி, அதனால் மீதி தண்ணியை வந்து இதுக்கு வந்து விட்டு வசியம் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஆளை வர சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக தூங்கிட்டோம். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிகும்மிக்கு வந்து கிளம்பியாச்சு. வள்ளிகும்மி ஆடி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். போய் நல்லா ஆடுவோமா, கால் வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தது. அப்படியே 2 பேருமே கிளம்பிட்டோம். உங்கள் ஊர்லேயும் கோயில் திருவிழாவுக்கெல்லாம் வள்ளிகும்மி வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்பர் வந்து நான் கீழே வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஊர் கோயில் ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிகும்மி வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களும் வள்ளிகும்மி வந்து ஆட கற்றுக்கணும், உங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து வில்லிங்கில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் சொல்லித்தரதுக்கும் பயிற்சி தரதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வள்ளிகும்மி அப்படின்னு நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்களும் இது பண்ணிக்கலாம். நானும் சன்சி 2 பேரும் கிளம்பிட்டோம். நைட் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 மணிக்கு மேலே ஆகி போயிடும். வண்டியை கொண்டுட்டு போய் மச்சாண்டார் வீட்டில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய்கிட்டோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி வேன் வந்து வருது எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அப்புறம் நைட் வந்ததுக்கப்புறம் நானும் சன்சியும் வந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டோம். அப்படியே மச்சாண்டார் வீட்டில் வந்து கொண்டு வந்து விட்டாச்சு. நாங்கள் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா வள்ளிகும்மிக்கு எல்லாருமே ரெடியாகி சாரியெல்லாம் வேர் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து நின்னாங்க. ஆஹா, நாம் தான் லாஸ்ட்டாக இருக்குது, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சன்சியும் வந்துட்டோம். அரங்கேற்றத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வள்ளிகும்மி வந்து ஆடுறதுக்கு நானும் சன்சியும் போகிறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக கூட இருக்குதுங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெங்கம்பூரில் இருக்கிற அங்காளம்மன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். எங்கள் கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா வெங்கம்பூர் தான், அக்கரப்பட்டியாங்கோயில். அதுக்கும் பக்கத்துலேயே இங்கே அங்காளம்மன் கோயில், சிவன் கோயில், அப்புறம் பெருமாள் கோயில் எல்லாமே இருக்கும். இந்த அங்காளம்மன் கோயிலுக்கு சும்மா நாங்கள் ஜஸ்ட்டு மெரமணிக்கு வர்றப்ப வந்து சாமி கும்பிட்ருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. அப்படியே நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். ஒரு 7 மணிக்கு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க. ஒரு 5:30 அப்படிங்கும் பொழுதே நாங்கள் எல்லாமே வந்துட்டோம். உள்ள வந்து சுவாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எல்லோரும் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் டச்சுட்டு போனங்காட்டி அப்படியே காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஆட ரொம்ப அந்த சலுப்பே தெரியாமல் ஆடுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. வள்ளிகும்மி வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா சத்தியமாக நல்லா இருக்காது, அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ்லேயே விடுறேன், எல்லாருமே பாருங்கள். தும்பிக்கை யானை தொழுதால் வினைகள் தீரும், நம்பிக்கை கொண்டு நமக்கு ஒரு வரம் தருவாய் விநாயகனே. தத்தோம் தாதோம் தையத்தோம் தை. குருவே வணக்கம். செய்யார் தன்னானே நாடே நாடே நன்னா தனம் தாடாண்டே நாடே நாடே நன்னா. செய்யார் தன்னானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா. செய்யார் முந்தியுதித்த விநாயகரே எங்கள் முக்கண்ணனாருடன் மகனே. செய்யார் தன்னானே நானே நானே நன்னா தனம் தானே நானே நானே நன்னா. செய்யார் கந்தாரு
பின்னால் மதிமதையதே அவன் மதிமதையதே மாவே காரும் மாவன் நாங்களையோ வல்லே நம்மே கோட்டி பட்டு பொன்னா சிகரமே கோயிலில் ஃபுல்லாக டான்ஸ் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பயங்கரமாக பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, கை காலெல்லாம் வலிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயில்லையே வந்து போட்டாங்க. வீடியோ எடுக்கும் பொழுதே தெரியும் என் கை வந்து எந்த அளவுக்கு ஆடுதுன்னு. கிடுகிடு கிடுகிடுன்னு அந்த வள்ளிக்கும்மி ஆடின அந்த இது வந்து படபடப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே குறையாமல் இருக்குது. 2 வகையான பொரியல், பருப்பு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர் அப்படின்னு நிறைய ரெசிபிஸ் வந்து இருந்தது. பட் அந்தளவுக்கு எங்களாலையும் சாப்பிட முடியல. ஓரளவுக்கு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணியே நம்ம வீட்டில் இல்லைன்னு நான் ஓன்னு அழுதுகிட்டு இருந்தேன். என்னோட கவலையை கேட்டு வானமே வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பித்த மாதிரி ஆயிடுச்சு. மழை அடுத்த நாள் நல்லா கொட்டி தீக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியான மழை எங்கள் ஊரில். ஆனால் இந்த மழைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து நம்பாது. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வராது. கண்டிப்பாக வாய்க்காலில் தண்ணி வந்தால் தான் கிணறு வந்து ஊறும். ஆனால் இந்த மழை தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிடிச்சி வச்சோம்னா பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, அப்புறம் பாத்ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போனாலாம் ஊற்றுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா 2-3 பாத்திரம் வச்சு தண்ணி வந்து பிடிச்சி வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அந்த பெரிய ட்ரம்மில் ஊற்றி வச்சு ஒரு ட்ரம் வழியாக தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா காசு போட்டு வாங்குறோம்னு ஆகிப்போச்சு. அதனால் இந்த மாதிரி யூஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா. சரி, அதுக்காக பிடிச்சி வைக்கலான்னு பாத்திரத்தை எல்லாம் வச்சு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசில் மழை தண்ணி வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிடிச்சி விளையாண்டுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு யூஸ்க்காக தண்ணி பிடிச்சி வைக்கிற நிலமை என்னோடய லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படியே ஒரு வழியாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மழை தண்ணி இருந்தங்காட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி பிரச்சனை வந்து இல்லாமல் போயிடுச்சு. அந்த காசு போட்டு வாங்கணும் இல்லையா, அந்த தண்ணியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேனலில் கிவ் அவே வந்து போய்கிட்டு இருக்கு. லாங் வீடியோவாகட்டும், ஷார்ட் வீடியோவாகட்டும், அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து போடுங்க. கமெண்ட்ஸ் வந்து போடும் பொழுது கண்டிப்பாக உங்களோட பேரோட போடுங்க. பை அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு பேரோட போட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிவ் அவேவில் இவங்கெல்லாம் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ரிமைண்டும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதுக்கும் எனக்கு வந்து சரியாக இருக்கும். யூடியூப்பில் லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எந்த வீடியோனாலும் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்கள் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்களும் கிவ் அவேல வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். மழை பெய்யங்காட்டி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே முடிஞ்சுது. என்ன பிரச்சனைன்னு பார்க்குறீங்களா? செடிக்கெல்லாம் தண்ணி விடுறது. நாமளே காசு போட்டு வாங்கி தண்ணி வந்து ஊற்றுறோம். பட் இருந்தாலும் செடியெல்லாம் வாட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். சரி, தினம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி மழை வந்துட்டங்காட்டி எனக்கு தண்ணி செலவும் இல்லை. செடி எல்லாத்துக்கும் நல்லா தேவையான தண்ணி வந்து இருக்கும். இந்த மழையிலேயே செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா உயிர் பிடிச்சிக்கும். தண்ணி வந்து வறட்சியாக இருந்தாலும் அப்புறம் ஒரு 15 நேரத்தில் டேம் நீக்கி விட்டாங்கன்னா கிணத்துல வாய்க்காலில் தண்ணி வந்துன்னா கிணறு ஊறிக்கிச்சுன்னா எப்பவும் போல் நம்ம வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மழை வந்துட்டங்காட்டி எனக்கு செடிக்கு தண்ணி ஊற்றலை அப்படிங்கிற அந்த கவலை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு.